புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அண்ணாவுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆசையுடன் வெற்றி வேட்பாளராக காஞ்சிபுரம் மக்களுக்கு நான் இப்பொழுது உங்களிடம் பேசுவதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பேசிட்டு அதனால திருப்பி அதே ரிப்பீட் பண்ணிட்டு வரல, மதியத்தை டெலிட் பண்ணி இப்ப பேசுறேன். அப்ப பேசுமா சார்? முதல்ல வந்துட்டு என்னுடைய உயிர் என்னுடைய தளபதி அண்ணா விஜய் அண்ணா, என் உயிர் இருக்க வரை அவருக்கு விசுவாசமாக இருப்பேன். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு வாக்களித்த நம்ம காஞ்சிபுரம் சட்டமன்றத்துக்கு 2,76,299 பேர் வாக்காளர் இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 90,350 வாக்கு எனக்கு வாக்கு அளித்திருக்கார்கள், வெற்றி பெற செய்திருக்கார்கள். நான் தேர்தல் பிரச்சார பயணத்தில் மக்களுக்கு நிறைய நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். முக்கியமா சுகாதாரமான முறையில் குடிநீர் வழங்கணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நல்லா பெட்டெல்லாம் புதுசா போடணும், இந்த பாயில படுக்க வைக்க கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அடுத்து கிடப்பில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை உடனே அதை அமலுக்கு கொண்டு வருவேன். ஒருங்கிணைந்த நீதிமன்றமும் அதுவும் கீழப்பில கிடப்பில் இருக்கு, அதையும் நான் முயற்சி பண்ணி உடனே கொண்டு வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா வாலாஜாபாத்ல இருந்து சென்னைக்கு போகுது பாலாறு தண்ணி. 2 கிலோமீட்டர்ல நம்ம காஞ்சிபுரம் எல்லை இருக்கு பாலாறு. நம்ம நகரம் முழுக்க பாலாற்று தண்ணி குடிப்பேன். பாலாற்று அறிஞர் அண்ணா கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் காஞ்சிபுரம் நகரம் முழுவதும் பாலாற்று குடிநீர் வழங்குவதே என்னுடைய குறிக்கோளா இருக்கும் என்பதை நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது தளபதி ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதோட நம்முடைய நன்மை இதெல்லாம் இந்த 5 ஆண்டுல மட்டும் 5 லட்சம் கோடி திராவிட கட்சி வாங்கியிருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட நம்ம நாடு 10 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல இருக்கு. இதெல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம தளபதி எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. ஊழல் இல்லாத நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்றதான் தளபதியோட எண்ணங்கள். அதுக்கு நாங்களாம் முழுமையா அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவரு இனிமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அவர் காலம் இருக்கும் வரை அவரே தான் மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். எனக்கு வாக்களித்த காஞ்சிபுரம் பொதுமக்கள் அனைவருக்கும், வாக்கு அளிக்கலாம் கூட இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் நான் ஒரு சமயமா தான் இருப்பேனே தவிர ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு மாதிரிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு வாக்கே அளிக்கலாம் கூட உங்களுக்கும் நான் அந்த பாகுபாடு இல்லாமல் மக்கள் பணியே மகேசன் பணி என்பது போல என்னுடைய உழைப்பு இருப்பேன் என்பதை தெளிவுபடுத்திக்கிறேன்.